Welcome students. Today's class என்ன topic discuss பண்ண போறோம் அப்படினா skin and the salivary glands. Then next we are going to see about the skin. So skin பொறுத்தளவுல ரெண்டு இது வைப்பாங்க. Skin LS longitudinal section ஒன்னு, அது தவிர thick skin, thin skin அப்படினு ரெண்டு ஸ்லைடு வைப்பாங்க. Thin skin எங்கெங்கெல்லாம் பார்க்க போறோம், மெயினாக வந்து நம்மளோட பாடி ஏரியாவில் எங்கெல்லாம் ஹேர் இருக்குதோ அந்த ஸ்கின்னுக்கு பேர் thin skin. ஸோ என்டையர் பாடி சர்ஃபேஸ், ஸ்கேல்ப் இங்கெல்லாம் இருக்கக்கூடிய ஸ்கின்னுக்கு பேர் thin skin. நம்மளோட அடிக்கடி ஃப்ரிக்ஷனுக்கும் அடிக்கடி ரப்பிங்கும் பண்ணக்கூடிய முக்கியமான ஏரியா என்ன அப்படின்னா நம்மளோட பாம்ஸ் அண்ட் த சோல்ஸ். ஸோ பாம்ஸ் அண்ட் சோல்ஸ் அண்ட் ஃபிங்கர் டிப்ஸ் இங்கெல்லாம் இருக்கக்கூடியது வந்து thick skin. அப்போ you have to differentiate the features of thick skin from the thin skin. பேசிக்காக உங்கள் எல்லாத்துக்கும் தெரியும் skin வந்து it is made up of what type of epithelium. ஸோ இங்கேருந்தே நமக்கு எபித்தீலியம் ஆரம்பிச்சிரும். ஸோ வாட் டைப் ஆஃப் எபித்தீலியம் இஸ் ப்ரெசன்ட் இன் த ஸ்கின் அப்படின்னா ஸ்ட்ராட்டிஃபைட், ஸ்குவாமஸ், கெரட்டினைஸ்டு எபித்தீலியம் அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்பீங்க. ஸோ ஃபார் ஃப்ரீக்வெண்ட் ரப்பிங் இருக்கிறதுனால இதுக்கு வந்து ப்ரொடெக்டிவ் லேயர் தான் எபித்தீலியமாக இருக்கணும். ஸோ ப்ரொடெக்ஷன் கொடுக்கணும் அப்படின்னா மல்டிபிள் லேயரில் இருக்கணும். தட் இஸ் வை ஸ்ட்ராட்டிஃபைடு லேயர்னு சொல்கிறீங்க. வாட் டைப் ஆஃப் எபித்தீலியம் இஸ் ப்ரொடெக்டிவ் எபித்தீலியம் அப்படின்னா ஸ்குவாமஸ் எபித்தீலியம். ஸோ ஸ்ட்ராட்டிஃபைடு ஸ்குவாமஸ், தென் ப்ரொடெக்ஷனுக்காக ரப்பிங் ஆகும்போது அது கிழிஞ்சிராமல் இருக்கிறதுக்காக ஒன்ஸ் அகெயின் இட் இஸ் மேட் அப் ஆஃப் கெரட்டின் லேயர் ஆல்சோ. ஸோ ஸ்ட்ராட்டிஃபைடு கெரட்டினைஸ்டு ஸ்குவாமஸ் எபித்தீலியம் தான் வந்து ஸ்கின்னு. ஸோ இந்த ஸ்ட்ராட்டிஃபைட் லேயர்னு சொல்லும் போது ஒரு 4-5 லேயர் இருக்குது அப்படின்னா ஃப்ரம் பேஸ் ஏரியா டு டாப் ஏரியா வரைக்கும் போகும்போது வாட் டைப் ஆஃப் லேயர்ஸ் அப்படின்றத நீங்கள் பார்க்கணும். ஸோ ஃப்ரம் பேஸில் இருக்கக்கூடிய லேயருக்கு பேர் ஸ்ட்ரேட்டம் பேசேல், தென் நெக்ஸ்ட் ஸ்ட்ரேட்டம் ஸ்பைனோசம், தென் ஸ்ட்ரேட்டம் கிரானுலோசம், தென் ஸ்ட்ரேட்டம் லூசிடம், தென் ஃபைனலி டாப் மோஸ்ட்டாக வந்து ஸ்ட்ரேட்டம் கார்னியம் அப்படின்னு பார்ப்பீங்க. ஸோ இந்த ஸ்ட்ரேட்டம் கார்னியமில் தான் அந்த கெரட்டின் இதெல்லாம் ஃபார்ம் ஆகி இருக்குது. ஸோ ஒன்ஸ் அகெயின் அந்த கெரட்டின் எல்லாம் சேர்ந்து அந்த ஸ்கின் மேலே ஒரு வேக்ஸ் கோட்டிங் கொடுத்து தான் வந்து நம்மளோட ஸ்கின் வந்து ப்ரொடெக்ட் ஆகி இருக்குது. ஸோ இந்த 5 லேயர்ஸும் கரெக்டாக இருக்கா, டீப்பர் டு த திஸ் லேயர், இந்த என்டையர் 5 லேயர்ஸும் கொண்ட இந்த எபித்தீலியல் லேயருக்கு பேர் தான் எபிடெர்மிஸ் அப்படின்னு பேர். எபிடெர்மிஸ்க்கு பிலோ அடியில் இருக்கக்கூடிய லேயருக்கு பேர் டெர்மிஸ் அப்படின்னு பேர். அப்போ தின் ஸ்கின்ல இந்த எபிடெர்மிஸும் டெர்மிஸும் எப்படி இருக்குது, திக் ஸ்கின்ல இந்த டெர்மிஸும் எபிடெர்மிஸும் எப்படி இருக்குது, வாட் ஆர் த அதர் அப்பண்டேஜஸ் ஆஃப் ஸ்கின்னு பார்ப்பீங்க. ஸ்வெட் கிளான்ஸ், தென் செபேசியஸ் கிளான்ஸ், தென் ஹேர் ஃபாலிக்கல். இது 3 தான் அப்பண்டேஜஸ் ஆஃப் த ஸ்கின். அது தின் ஸ்கின்ல எப்படி இருக்குது, திக் ஸ்கின்ல எப்படி இருக்குது, இதுதான் வந்து இந்த 2 ஸ்லைடுக்கும் நம்ம பார்க்க போகிற ஃபீச்சர்ஸ். இப்போ பார்த்தீங்கன்னா இப்போது திஸ் இஸ் த ஹேர் ஃபாலிக்கல் இருக்குது. ஸோ ஒன்ஸ் அகெயின் இங்கே ஈஸியாக உன்னோட ஹேர் ஃபாலிக்கல் ஸ்ட்ரக்சர் தெரியுது, அங்கங்கே கிளாண்டுலர் ஸ்ட்ரக்சர் தெரியுது. திஸ் லேயர் இஸ் த எபிடெர்மிஸ் அண்ட் திஸ் இஸ் த டெர்மிஸ். ஸோ டெர்மிஸ் லேயரில் தான் அதர் அப்பண்டேஜஸாக இருக்கக்கூடிய ஹேர் ஃபாலிக்கல் இருக்கும், தென் செபேசியஸ் கிளான்ஸ் அண்ட் ஸ்வெட் கிளான்ஸ் இருக்க போகுது. ஸோ ஹேர் ஃபாலிக்கல் இருந்துருச்சு அப்படின்னாலே அப்போ அது என்ன டைப் ஆஃப் ஸ்கின்னுன்னா தின் ஸ்கின்னு அர்த்தம். ஸோ தின் ஸ்கின்ல எபிடெர்மிஸ் வந்து தின்னாகவும் டெர்மிஸ் வந்து நல்ல திக்காகவும் இருக்குது. இந்த எபிடெர்மிஸில் இம்பார்ட்டன்ட் கேரக்டர் இந்த தின் ஸ்கின் என்ன அப்படின்னா இதில் 4 லேயர் தான் இருக்கும். ஒன்லி 4 லேயர்ஸ் ஆர் ப்ரெசன்ட், 5 லேயர்ஸ் இருக்காது. விச் லேயர் இஸ் ஆப்சன்ட் இந்த தின் ஸ்கின்னு பார்த்தீங்கன்னா டாப் மோஸ்ட் லேயராக இருக்கக்கூடிய அந்த ஸ்ட்ரேட்டம் கார்னியமுக்கு கீழே இருக்கக்கூடிய ஸ்ட்ரேட்டம் லூசிடம். ஸ்ட்ரேட்டம் லூசிடம் அப்படின்னாலே இட்ஸ் லைக் எ கிளாஸ், கண்ணாடி மாதிரி இது வந்து ப்ரொஜெக்ட் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ அந்த ஸ்ட்ரேட்டம் லூசிடம் லேயர் இஸ் ஆப்சன்ட் இன் த தின் ஸ்கின். So it is made up of, epithelium is made up of only 4 layers from bottom to top: stratum basal, stratum spinosum, stratum granulosum, then stratum carneum. Stratum lucidum is absent here. இங்கே நீங்கள் பார்த்துட்டு இருக்கக்கூடியதான் இந்த keratin material. Then இந்த epithelium என்ன பண்ண போகுது, it is dip into the invaginate into the dermis as a papilla. So இது வந்து dermal papilla. And within the dermis நம்ம என்ன பார்க்குறோம், the dermis is a திக்கர் போர்ஷனாக இருக்குது. அண்ட் இங்கே யூ வில் see the hair follicle and then செபேசியஸ் கிளான்ஸ் அண்ட் ஸ்வெட் கிளான்ஸ். இந்த ஹேர் ஃபாலிக்கலோட இந்த போர்ஷன்லேருந்து தான் நம்ம செபேசியஸ் கிளான்ஸ் பார்ப்போம், தென் அங்கங்கே ஸ்வெட் கிளான்ஸ் இருக்கும். திஸ் இஸ் த டிப்பிக்கல் ஃபீச்சர்ஸ் ஆஃப் அ தின் ஸ்கின். வாட் அபவுட் த திக் ஸ்கின்? ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா திஸ் இஸ் த microscopic picture, this is a diagrammatic picture. So இங்கே ஹேர் ஃபாலிக்கலுக்கு அட்ஜசண்ட்டாக நீங்கள் பார்க்குறது செபேசியஸ் கிளாண்ட் பார்ப்பீங்க, தென் அங்கங்கே ஸ்வெட் கிளான்ஸ் இருக்குது, ஸ்ட்ராட்டிஃபைடு ஸ்குவாமஸ் கெரட்டினைஸ்டு எபித்தீலியம். ஸோ திஸ் இஸ் த இம்பார்ட்டன்ட் திங் யூ ஹவ் டு நோ அபவுட் த
thin skin. இப்போ thick skin ன்னு போயிட்டீங்கன்னா இங்கே என்ன இருக்க போகுது அப்படின்னா once again இப்போ this is the thick skin. So this entire thing is your epidermis. and the dermis வந்து very minimal amountல தான் dermis இருக்கும். So thick skin பொறுத்தளவில் 3/4 layer is going to formed by epidermis, only 1/4 is formed by dermis. The next thing இங்க என்னன்னா absence of other appendages, that is the hair follicle இங்க இருக்காது. absence of hair follicle, absence of sweat glands and absence of sebaceous glands. Thick and the carnified layer, this is the keratin. So thick keratin layer பார்க்குறீங்க. This is the stratum corneum layer, then next stratum lucidum layer, then stratum granulosum, stratum spinosum, then stratum basale. Typical all the 5 layers are present in the thick skin and other things are absent. This is the important thing. Then epidermis is the longest one and the dermis is the smallest one here. These are all the important differentiating features between the thin skin and the thick skin. Next நெக்ஸ்ட் ஸ்ட்ரக்சர் நம்ம ஜென்ரல் ஸ்லைடில் பார்க்க போகிறது என்ன அப்படின்னா சலைவரி கிளான்ஸ் பார்க்க போகிறீங்க. யூஸ்வலாக வந்து எபித்தீலியம் அப்படின்றது இட் மே ப்ரெசென்ட் அஸ் அ மெம்ப்ரெயின். ஸோ மெம்ப்ரெயினாக இருக்கும்போது இட் இஸ் லைக் அ சீட் அண்ட் இட் இஸ் கோயிங் டு ஃபார்ம் அ கவரிங் ஆஃப் போத் த எக்ஸ்டர்னல் சர்ஃபேஸ் அண்ட் த இன்டர்னல் சர்ஃபேஸ். இன்டர்னல் சர்ஃபேஸ்க்குள்ளே போகும்போது பாடி கேவிட்டிஸ் அண்ட் ஜிஐ ட்ராக் டியூப் அண்ட் யூரினரி டியூப் தென் ஜெனிட்டல் டியூப்னு ஆல் டியூபுலர் ஸ்ட்ரக்சர்ஸில் இன்னர் கவரிங்கையும் ஃபார்ம் பண்ணும், ஸ்கின்னா அவுட்டர் கவரிங்கையும் எபித்தீலியம் ஃபார்ம் பண்ணும். பட் இன் பர்டிகுலர் ஏரியாஸில் இந்த எபித்தீலியமே என்ன பண்ண போகுதுன்னா இன்வாஜினேட் ஆகிட்டு இட் இஸ் கோயிங் டு ஃபார்ம் கிளாண்டுலர் எபித்தீலியம். ஸோ அப்படி நம்ம பார்க்குற கிளாண்டுலர் எபித்தீலியமில் இம்பார்ட்டண்ட்டாக பார்க்குற ஜென்ரல் ஸ்லைடு வந்து 3 சலைவரி கிளான்ஸ் பார்ப்பீங்க. பரோட்டிட் கிளாண்ட், சப்மாண்டிபுலர் அண்ட் சப்லிங்குவல். அல்லது டிபெண்டிங் அப்பான் த டைப் ஆஃப் செக்ரீஷன் வச்சு சீரஸ் கிளாண்ட், மியூக்கஸ் கிளாண்ட் அண்ட் மிக்சட் கிளாண்டுன்னு பார்ப்பீங்க. ஸோ இப்போ நீங்கள் பார்த்துருக்கக்கூடிய ஸ்லைடு என்னென்னா இட் இஸ் ஒன் ஆஃப் த சீரஸ் சலைவரி கிளாண்ட். சீரஸ் சலைவரி கிளாண்டுக்கு எக்ஸாம்பிள் என்னென்னா பரோட்டிட் கிளாண்ட். ஸோ செக்ரீஷன் இஸ் பியூர்லி வாட்டரியாக இருக்கும். ஸோ இந்த சீரஸ் சலைவரி கிளாண்ட்ஸில் நமக்கு கரெக்ட் ஃபீச்சர்ஸ் என்னென்னா இட் கன்சிஸ்ட் ஆஃப் மெனி சீரஸ் அசினை. ஆக்சுவலாக சீரஸ் செக்ரீட்டிங் செல்ஸ் வந்து இப்போ எபித்தீலியல் செல் எப்படி தனித்தனியாக இண்டிவிஜுவலாக ஒரு மெம்ப்ரெயின் மேலே ரெஸ்ட் ஆகிருக்கோ அது மாதிரி கிளாண்டுலர் எபித்தீலியம் இருக்காது. யூஸ்வலாக தட் கிளாண்டுலர் எபித்தீலியம் இஸ் கோயிங் டு ஃபார்ம் ஒன் அசினை. ஸோ வந்து நீங்கள் பார்த்துருக்க வேண்டிய ஈச் கேரக்டர்ஸ் ஆர் சீரஸ் அசினை. So each acinus is lined by pyramidal shaped serous secreting cells which are enclosing the lumen. So these are all the serous acini. Along with the serous acini you will see many ducts. These are all the important ducts. ஸோ டக்ட் சிஸ்டம் இந்த சலைவரி கிளான்ஸ் நீங்கள் பார்க்கும்போது என்னென்ன டைப் ஆஃப் டக்ட்ஸ் பார்ப்பீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு வந்து இன்டர்கலேட்டட் டக்ட் அப்படின்னு பார்ப்பீங்க. தென் இன்டர்கலேட்டட் டக்ட் எல்லாம் வந்து தே ஆர் ஃபியூஸ் டு ஃபார்ம் ஸ்ட்ரையேட்டட் டக்ட். தென் ஸ்ட்ரையேட்டட் டக்ட்ஸ் எல்லாம் ஒன்று சேர்ந்து தே ஆர் கோயிங் டு ஃபார்ம் இன்டர்லோபுலார் டக்ட். தென் இன்டர்லோபுலார் டக்ட் lastly going to form the lobar duct that is opening into the buccal cavity. So இங்கே நம்ம பார்க்கக்கூடிய இந்த டக்ட்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா அங்கங்கே வந்து you will see many ducts and also you will see some blood vessels also you can see. So here you will see all the serous acini. So each gland should be covered by a capsule. So this is the capsule. From the capsule the gland is divided into many lobules by the trabeculae or septa. So this is the covering capsule. From the capsule septa that extend into the gland and it is divided into many lobules and each lobules consist of many serous acini and we will see all the duct. So ducts are usually lined by from low columnar or low cuboidal to columnar cells வரைக்கும் போகும். intercalated duct அப்படின்னு பார்த்தீங்கன்னா that is from the acini இருந்து ஸ்டார்ட் ஆகக்கூடியதான் intercalated duct. So see this is a microscopic picture of the serous salivary gland. Inga, so this is the capsule. From the capsule the septa is divide the glands into many lobules and the lobules குள்ள நீங்க பார்த்துட்டு இருக்கக்கூடிய இந்த secretory units க்கு பேர் தான் serous acini னு பேரு. Each serous acinus contains of pyramidal shaped cells and when you see the structure of this cell இதனோட shape pyramidal இருக்குது or triangular இருக்குது. Then it contains many secretory granules in the apical region. So the nucleus is round and is situated at the base and the lumen of the canaliculi is smaller. Then other than this an important character is you will have the myoepithelial cell which surrounds the serous acini. This myoepithelial cells is like a fibroblast. It is like a மசில் செல், ஸ்மூத் மசில் மாதிரி இது ஆக்ட் பண்ணும். ஸோ இது கண்ட்ராக்ட் ஆகி இந்த லியூமன் வந்து எம்டி பண்ணும். தென் நெக்ஸ்ட் த என்டையர் சீரஸ் அசினஸ்லேருந்தும் செக்ரேட் ஆகக்கூடியது
from the secretory portion one duct is going to form, that is the intercalated duct, which is lined by the low cuboidal cells. Then intercalated duct is going to form the striated duct. ஏன் அதை striated duct ன்னு சொல்றாங்க அப்படின்னா at the base of the basal regionல வந்து அந்த mucous membrane வந்து it is going to form some foldings. It's like a striation மாதிரி இது வந்து so at the base of the cellular membrane there is folding which gives a striated appearance to that duct. That is why that is otherwise called as striated duct. So intercalated duct from the serous acini, that is going to form the striated duct. Then striated duct is going to form the interlobular structure. So interlobular க்கு போகும்போதே செல்ஸ் வந்து என்னவாயிரும் அப்படின்னா இங்கே லோ கியூபாய்டலாக இருக்கிறது அப்படியே செல்ஸோட size வந்து increase ஆயிட்டே போயிட்டு columnar cells then main duct it is going to form the columnar cells lined by tall columnar cells னு வரும். ஸோ இந்த பரோட்டிட் கிளாண்டை நம்ம கன்ஃபியூஸ் பண்ணிக்க போகிற இன்னொரு ஸ்லைட் என்னன்னு கேட்டிங்கன்னா ஏற்கனவே நம்ம பேங்க்ரியாஸ் பார்க்கும்போது பார்த்தோம். பேங்க்ரியாஸ் அதுலேயும் இதே மாதிரி சீரஸ் அசினை தான் இருக்க போது. ஒன்லி டிஃப்ரென்சியேட்டிங் ஃபீச்சர்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா இந்த பேங்க்ரியாஸ் ஐலட்ஸ் ஆஃப் லாங்கர் ஹேண்ட்ஸ் ஃபார் செக்ரீஷன் ஆஃப் ஹார்மோன்ஸ் இருக்கும். பட் இந்த பரோட்டிட் ஆர் சீரஸ் சலைவரி கிளாண்ட்ஸில் அது இருக்காது. ஸோ ஆப்சன்ஸ் ஆஃப் ஐலட்ஸ் ஆஃப் லாங்கர் ஹேண்ட்ஸ் பார்ப்பீங்க. தென் நெக்ஸ்ட் என்ன அப்படின்னா ஹியர் த சீரஸ் அசினை இஸ் கன்சிஸ்ட் ஆஃப் myoepithelial cells. It is covered by myoepithelial cells. This character is also absent in the pancreas. The next thing இன்னொன்று என்ன பார்ப்பீங்க அப்படின்னா ஹியர் வந்து ஃப்ரம் த சீரஸ் அசினை ஸ்டார்ட் பண்ணுற கேரக்டரே வந்து இன்டர்கலேட்டட் டக்ட் தான். பட் அங்கே என்ன பண்ணுவீங்க அப்படின்னா இந்த பேங்க்ரியாஸில் யூ வில் சி அனதர் ஒன் இம்பார்ட்டன்ட் கேரக்டர் சென்ட்ரி அசினார் செல்லுன்னு ஒன்று பார்ப்பீங்க. அதாவது இந்த அசினைக்குள்ளேருந்தே ஒரு டக்ட் ஆரம்பிக்கும், அதுக்கு பேர் சென்ட்ரி அசினார் டக்ட். திஸ் சென்ட்ரி அசினார் டக்ட் இஸ் ஆப்சன்ட் இன் த சீரஸ் salivary gland or parotid gland. These are all the differentiating feature between the serous salivary and the pancreas. So இந்த ஸ்லைடு உனக்கு டிஸ்கஷனுக்கு கொடுத்துட்டாங்கனாலே serous salivary gland is always discussed along with the pancreas. So what are the differentiating features between these two அப்படின்றது you have to discuss. Okay, this is about the serous salivary. The next thing is mucous salivary gland. ஸோ மியூக்கஸ் சலிவரி கிளாண்டுன்னு போயிட்டீங்கன்னா ஸோ இங்கே நீங்கள் பார்க்குறது அங்கே நிறைய சீரஸ் அசினை பார்த்தீங்க, இங்கே பார்க்குறது ஃபுல்லாக வந்து மியூக்கஸ் அசினை. எல்லா அசினையுமே பார்த்தீங்கன்னா எம்டியாக இருக்கிற மாதிரி இருக்கும். ஏன்னா மியூக்கஸ் அசினை இந்த மியூக்கஸ் அப்படின்றது யூஸ்வலாக அந்த டிஷ்யூ ப்ரிப்பரேஷன் ஃபார் ஸ்லைடு ப்ரிப்பரேஷன் பண்ணும்போது மியூக்கஸ் வந்து இட் வில் டெஸ்ட்ராய்ட். ஸோ வாட்டரில் வந்து இது ஃபுல்லாக வந்து லாஸ் ஆயிரும். ஸோ அதனால் உள்ளே என்ன தெரியாது அப்படின்னா அந்த மியூக்கஸ் தெரியாது. மியூக்கஸை நம்ம ஸ்டெயின் பண்ணணும் அப்படின்னா ஸ்பெஷல் ஸ்டெயின் தான் நம்ம யூஸ் பண்ணணும். இந்த நார்மல் லெவன்டாக்சிலினியோசின் ஸ்டெயினிங்கில் மியூக்கஸை வந்து ஸ்டெயின் பண்ண முடியாது. ஸோ அதனால் ஆல் த அசினை ஆர் சீன் அஸ் எ எம்டி லுக்கிங் அசினை. ஸோ ஹியர் ஒன்ஸ் அகெயின் ஆல்சோ த என்டையர் gland is covered by the capsule. From the capsule you will see so many septa. Then within the lobules you will see many mucous acini. Then அங்கங்கே வந்து you will see the ducts. Then minor ducts இருக்குது, major ducts இருக்குது. Then அங்கங்கே வந்து நாம blood vessels ஐயும் அங்கங்கே connective tissue septaல நாம blood vessels ஐயும் பார்ப்போம். This is an important character of mucous salivary gland. Example வந்து sublingual salivary gland வந்து mucous glandக்கு கொடுப்பீங்க. Then next வந்து this is the microscopic picture and this one is a diagrammed structure. So once again it contains capsule. From the capsule septa divide the gland into many lobules. Each lobules contains mucous acini. அங்கே எப்படி சீரஸ் அசினையை டிஸ்கிரைப் பண்ணீங்களோ அதே மாதிரி இங்கே மியூக்கஸ் அசினையை டிஸ்கிரைப் பண்ண சொல்லுவாங்க. ஸோ ஈச் மியூக்கஸ் அசினை கன்சிஸ்ட் ஆஃப் டால் ஷேப்டு செல்ஸ். அங்கே வந்து பிரமிடல் செல்ஸ் இருந்துச்சு, இங்கே வந்து தே ஆர் as a columnar செல்ஸாக இருக்கும். மியூக்கஸ் வந்து நிறைய இங்கே மியூக்கஸ் செக்ரேட் ஆகி என்ன பண்ணும் அப்படின்னா இட் இஸ் புஷ் த நியூக்ளியஸ் டுவர்ட்ஸ் த பேஸ். அங்கே ரவுண்டட் நியூக்ளியஸ் பார்த்தீங்க, இங்கே என்னென்னா இட்ஸ் அ ஃப்ளாட் நியூக்ளியஸாக இருக்கும். பர்டிகுலர்லி அட் த பேசல் ரீஜன் அங்கே ரவுண்ட் நியூக்ளியஸ் பர்டிகுலர்லி டுவர்ட்ஸ் த பேஸ் இருக்கும். இங்கே அப்படியே போய் பேஸில் போய் அடைச்சி வச்ச மாதிரி மியூக்கஸ் அதை பெரிஃபரிக்கு தள்ளி விட்டுருக்கும். ஸோ எம்டி அசினை with a flat nucleus at the base. This is about the characteristic feature of the mucus acini. ஏன்னா சைட்டோபிளாசமில் it is only vacuolated இருக்கும், pale stained cytoplasm தான் இருக்கும். இது once again duct வந்து அதே மாதிரி நல்ல thick walled ducts lined by columnar epithelium நீங்கள் பார்ப்பீங்க. நிறைய thick walled ducts lined by columnar epithelium you will see in the mucous salivary gland. Example is sublingual. The next character is your mixed salivary gland. ஸோ மிக்சட் அப்படிங்கும்போது போத் சீரஸ் அண்ட் த மியூக்கஸ் அசினை ரெண்டும் இருக்கணும். அப்போ ரெண்டுமே ஸ்ட்ரெயின் ஆகும்போது இங்கே என்ன நடக்குது,
அதான் இங்கே பார்ப்பீங்க. ஸோ இந்த மிக்சட் salivary glands you will see many serous acini. Along with the serous acini you also see mucous acini as a empty looking cells, and these are all the ducts. இங்கே இம்பார்ட்டண்ட்டாக இந்த மிக்சட் salivary glandsல என்ன ஒரு கேரக்டர் பார்ப்பீங்க அப்படின்னா serous demilions அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. serous demilions அப்படின்னா என்னென்னா இந்த mucus empty looking the mucus acini மேலே this is actually 10 பவர் இதனால உனக்கு அவ்வளவு தெரிய போகிறது கிடையாது. பட் இதே வந்து ஒரு 48th பவரில் வைக்கும்போது ஹை பவரில் you will see serous demilions. சப்போஸ் இப்போ இதை எடுத்துக்கிட்டிங்கன்னா this is the mucus glands. இந்த mucus glandsோட இந்த upper portionல a moon like crescent like character which is present along the upper portion of the mucus acini. This crescent like characters otherwise called as serous demilions அப்படின்னு சொல்லுவாங்க, அல்லது glands of Zianuzi அப்படின்னு சொல்லுவாங்க. இதை வந்து சில புக்ஸில் வந்து இட் இஸ் அன் ஆர்டிஃபேக்ட் அப்படின்னு போட்டிருப்பாங்க. அதாவது என்னென்னா மியூக்கஸை பொறுத்தளவில் அது ஸ்ட்ரெயின் ஆகாது, ஸோ எம்டியாக தான் இருக்குன்னு சொன்னோம். ஆனால் சீரஸை பொறுத்தளவில் நல்லா வந்து ஹெமடாக்சிலின் ஸ்ட்ரெயின் எடுத்து ஸ்ட்ரெயின் ஆகிருக்கும். ஸோ ஒன் ஸ்லைட் ப்ரிப்பேர் பண்ண பிறகு பார்த்தா இந்த எம்டி லுக்கிங் அந்த ஒரு ஈச் அசினையிலையுமே வந்து மியூக்கஸ் செக்ரேட்டிங் செல்ஸும் இருக்கலாம், சீரஸ் செக்ரேட்டிங் செல்ஸும் இருக்கலாம். அப்போ மியூக்கஸ் செக்ரேட்டிங் செல்ஸ் எல்லாம் வந்து வித்தவுட் எனி ஸ்ட்ரெயின் இருக்குது. அங்கங்கே இருந்த அந்த சீரஸ் செக்ரேட்டிங் செல்ஸ் என்னவாது அப்படின்னா they are going to merge and form one crescent shaped character over that acinia, that is otherwise called as serous demilions. So it is an artifact அப்படின்னு சொல்கிறவங்களும் இருக்காங்க. இன்னும் சில புக்கில் பட் உங்கள் லெவலுக்கு அதான் தேவை. சில புக்ஸில் மட்டும் என்ன சொல்லியிருப்பாங்கன்னா the serous demilions அப்படின்றது வந்து they are also an important glands which are secreting lysozymes அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ மெயினாக உனக்கு தெரிஞ்சிக்க வேண்டியது மிக்சட் salivary glandsனா இட் கண்டெய்ன்ஸ் போத் serous secreting and mucus secreting cells. Once again as a gland covered by capsule, then septa, then many ducts, இதெல்லாத்தையும் சொல்லிடணும். லாஸ்ட்டாக வந்து மிக்சரில் சொல்லக்கூடிய இம்பார்ட்டன்ட் பாயிண்ட் வந்து serous demilions over the mucus acini அப்படின்றத சொல்லணும். So this is the microscopic picture of the mixed salivary gland. Then these are all the mucus secreting acini, then some serous secreting acini. At mucus secreting acini மேலே ஒரு மூன் ஷேப்டு கேரக்டர் இருக்கக்கூடிய இந்த கேரக்டருக்கு பேர் தான் serous demilions அப்படின்னு சொல்லுவாங்க. So far we are discussing about the general histological slide, particularly cartilage, bone, skin and the glands பார்த்து முடிச்சிருக்கோம். இந்த நெக்ஸ்ட் கிளாஸில் நம்ம என்ன டிஸ்கஸ் பண்ணுவோம் அப்படின்னா cardiovascular system இருக்கக்கூடிய particularly artery and the vein. Then next nervous tissue, அதில் நம்ம என்ன பார்ப்போம் அப்படின்னா mixed nerve பார்ப்போம், autonomic ganglion and the sensory ganglion. Then lymphatic tissue, அதில் நம்ம 4 characters என்ன பார்ப்போம்னா lymph node, spleen, tonsil